السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, வாராந்த இந்த மார்க்க வகுப்பிலே நாம் ஒன்று கூட இருக்கிறோம். இன்றைய பயானுடைய தலைப்பாக அல் மன்ஹியாத்து ஃபித் துஆ, பிரார்த்தனையில் துஆவில் தடுக்கப்பட்டவைகள். குர்ஆன் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா வழிகாட்டலில் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது, துஆ செய்யும் பொழுது என்னென்ன விடயங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது தடுக்கப்பட்ட துஆக்கள் சொல்லலாம், தடுக்கப்பட்ட பிரார்த்தனைகள்னு சொல்லலாம். அந்த விடயங்களை நாம் சுருக்கமாக இன்றைய பயானிலே பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, துஆ என்பது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது சூரா காஃபிர் 60வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜ்பி லக்கும். உங்களுடைய ரப்பு கூறுகிறான், உதுஊனி, என்னிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, துஆ செய்யுங்கள், இடத்துல நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அஸ்தஜ்பி லக்கும், உங்களுக்கு நான் செய்வேன், பதில் அளிப்பேன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். வதுஊஹு முஹ்லிஸீன லஹுத்தீன், அவனை நீங்கள் இஹ்லாசுடன், உல தூய்மையுடன் நீங்கள் அவனை அழையுங்கள், அவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதேபோல் நாம் அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை பார்த்தோம் என்று சொன்னால், நுமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ என்பது அதுதான் என்ன, வணக்கம், இபாதத்னு சொல்கிறார்கள். அப்போ பிரார்த்தனை என்பது என்ன, வணக்கம். அல்லாஹு தஆலா பல இடங்களில் அல் குர்ஆனிலே என்னிடத்திலே நீங்கள் செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுக்கு சமீபமாக, நெருக்கமாக, அருகாமையில் நான் இருக்கிறேன், அதேபோல் நீங்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன், பதில் அளிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம துஆ என்ற வணக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டால் முதலாவது நாம் புரிய வேண்டும் என்று சொன்னால், துஆ நாம் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறோமோ, பிரார்த்தனை செய்கிறோமோ, அது தாஅத்துல் லில்லாஹ் வம்திசாலுன் லி அம்ரிஹி அஸ்ஸ வஜல். நாம் அல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறோம், வழிபடுகிறோம். தாஅத்துன்னு சொன்ன என்ன, இப்போ அல்லாஹு தஆலா சொல்ல அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். அப்போ நீங்கள் நிறைய வசனங்களை பார்ப்பீங்க, அல்லாஹ்வுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, வழிபடுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். அப்போ நாம் எப்பொழுதெல்லாம் துஆ செய்கிறோமோ நாம் அல்லாஹ்வை வணங்குகிறோம். எப்படி வரணும், அல்லாஹ்வை நாம் என்ன செய்கிறோம், வணங்குகிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளையை, ஏவலை நாம் நிறைவேற்றுகிறோம் என்ற அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். அதே போன்று எப்பொழுதெல்லாம் நாம் துஆ செய்கிறோமோ இஸ்திஷ்ஆர் குர்பில்லாஹி தஆலா, நாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்ற உணர்வு, நம்முடைய அந்த ஷுஊர் உணர்வு நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் வரணும். அப்போ தான் நமக்கு அந்த என்ன, அந்த பிரார்த்தனை என்றால் என்ன, துஆ என்றால் என்ன, துஆ நாம் எப்படி கேட்கணும், எப்படியான விஷயங்கள் நாம் தவிர்ந்து கொள்ளணும் என்ற அந்த உணர்வு நமக்கு என்ன செய்யும், ஏற்படும். அதே அன்புக்குரியவர்களே, துஆ என்பது சிலத்துன் ரூஹியா, அறிஞர்கள் சொல்வார்கள், உயிரோட்டமான ஒரு பிணைப்பு. சிலத்துன் ரூஹியான்னு சொன்ன என்ன, உயிரோட்டமான ஒரு பிணைப்பு. இன்றைக்கு நாம் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு இன்றைக்கு சிலத்துன் ரூஹியா எது இருக்கு, உயிரோட்டமான பிணைப்பாக மொபைல் தான் இருக்குது, அப்படியே இல்லையா? எது இல்லாட்டும் எது இருக்கும், மொபைல் எப்பொழுதும் இருக்கும், அப்படியே இல்லையா? அன்புக்குரியவர்களே, அப்போ ரப்புக்கும் அபுத் அடியானுக்கு மத்தியில், சிலான்னு சொன்னால் ரூஹியான்னு சொன்னால் பைனர் ரப்பி வல் அபதி,
வாங்கதா, அல்லது பைனல் அபதி வ ரப்பிஹி, ஒரு அடியானுக்கும் அவனுடைய ரப்புக்கும் இடையிலுள்ள ஒரு சிலா என்ன சொன்ன, ஒரு தொடர்பாடல் தான் என்ன துவா என்பது. அன்புக்குரியவர்களே, அதே போன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் துவாவை எப்பொழுதெல்லாம் அதிகரிக்கிறோமோ நமக்கு ஒரு ஷிஃபா, ஒரு உள்ளத்துக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். உள்ளத்துக்கு என்ன செய்யும்? ஒரு நிவாரணம் கிடைக்கும். துமானீனா, உள்ளத்துக்கு ஒரு அமைதி கிடைக்கும். இது நான் என்னுடைய தலைப்புக்கு முன்னால் நான் என்ன செய்வேன், ஒரு சிறிய ஒரு முன்னரை முக்கத்திமா மாதிரி இந்த விஷயங்களை சொல்கிறேன். அப்போ எப்பொழுதும் நாம் அல்லாஹ்வுடன் தொடர்பாக இருக்கும் பொழுது, நம்முடைய தொடர்பை யாருடன் அதிகப்படுத்தும் பொழுதோ, அல்லாஹ்வுடன் அதிகப்படுத்தும் பொழுது, அல்லாஹ்வுடன் தொடர்பு அதிகப்படுத்துக்கு நிறைய வணக்கம் இருக்கு. தொழுகை மூலமாக, திக்ரி மூலமாக, குர்ஆன் திலாவத்தி மூலமாக, இப்படி நம்ம என்னென்ன வணக்கங்கள் செய்கிறோமோ அதன் மூலமாக நம்ம யாரை நெருங்குறோம்? அல்லாஹ்வை நெருங்குறோம். அதே விட துவா என்பதும் அதை என்னென்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய வணக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நெருக்கம் அதிகமாக அதிகமாக நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு ஷிஃபா இருக்கும். அதே போல் நம்முடைய உள்ளத்தில் ஒரு அமைதி, துமானீனான்னு சொன்ன ஒரு அமைதி ஏற்படும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, நாம் அதிகமாக துவா செய்யும் பொழுது, துவா என்பது எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கும் பொழுது, பிரார்த்தனை என்பது, துவா என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக எப்பொழுதும் இருக்கும் பொழுது, அஸ்ஸலாமத்து மினல் கிபர், பெருமையை விற்றும் நமக்கு சலாமத்தை பெற்றுக்கொள்ளலாம். பெருமையிலிருந்து, பெருமை, அகங்காரம், இது போன்ற மோசமான தீய பண்புகளிலிருந்து நமக்கு என்ன செய்யும்? ஒரு சலாமத்துன்னு சொன்ன என்ன, ஒரு பாதுகாப்பு, ஒரு ஈடேற்ற நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். ஏன் அல்லாஹு தஆலா சூரா காஃபிர்ல 60வது வசனத்தில் குறிப்பிடுகிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். நம்ம மேலே சொன்ன அந்த வசனம், உங்கள் ரப்பு சொல்கிறான், என்னிடத்திலே நீங்கள் என்னை அழையுங்கள், என்னிடத்தில் துவா செய்யுங்கள், அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி. அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், எனக்கு என்னுடைய இபாதத்தை விற்றும். அப்போ இவ்விடத்தில் அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் துவாவை சொல்கிறான், அதே துவாவை திரும்ப சொல்லும் பொழுது இபாதத்னு சொல்கிறான். அப்போ துவா என்பது என்ன? இபாதத். அப்போ என்னுடைய இபாதத்திலிருந்து யார் இபாதத்தை விற்றும் பெருமை அடிக்கிறார்களோ, அப்போ என்னிடத்தில் யாருக்கு துவா கேட்கவில்லையோ அவர்கள் சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன், அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக, இழிவடைந்தவர்களாக நரகத்திலே அவர்கள் நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்போ இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயங்கள் நமக்கு புரியுது. ஒன்று, துவா என்பது இபாதத், வணக்கம். அடுத்தது என்னென்னா, நம்ம அல்லாஹ்விட துவா செய்யும் பொழுது அல்லாஹ்வை வணங்குகிறோம், இபாதத். நம்முடைய இபாதத் என்று வரும் பொழுது ரப்புக்கு முன்னால் அந்த இபாதத் என்ற வார்த்தையில் அபுத் என்ற வார்த்தை இருக்கிறது, அப்படியே இல்லையா? அப்போ நம்முடைய அடிமைத்துவத்தை நாம் என்ன செய்கிறோம்? வெளிப்படுத்துகிறோம். அப்போ எந்த அளவு நாம் நம்முடைய அடிமைத்துவத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே வெளிப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு எது குறையும்? பெருமை, கிபிரு, இதெல்லாம் நமக்கு நம்முடைய அந்த மோசமான பண்பு நம்முடைய என்ன செய்யும்? குறையும். அன்புக்குரியவர்கள், அப்போ இந்த ஒரு முகத்திமா, இந்த முன்னுரையுடன் தலைப்பு என்ன சொல்லுங்க? துவாவில் தடுக்கப்பட்டவைகள். நீங்கள் துவா என்று வரும் பொழுது துவாவுடைய ஒழுங்குகள், ஆதாபுகள் படிச்சிருக்கிறீங்க, துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் படிச்சிருக்கிறீங்க, அப்படியே இல்லையா? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துவாக்களை நாங்கள் பார்க்கும் பொழுது நபி அவர்கள் எப்பொழுதும் துவா மட்டும்தான் என்ன அந்த துவான்ற வணக்கத்தில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு வந்தார்களா என்ற நமக்கு அப்படி ஒரு உணர்வு வரும். குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய துவாக்களை பார்க்கும் பொழுது, அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அதிகமாக நாளாந்த மோதி வந்த துவாக்களை பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி வரும்? நபியவங்க காலம் முழுக்க என்ன செஞ்சுக்கிறாங்க? துவாவிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். தொழுகையை பார்க்கும் பொழுது தொழுதுட்டே இருந்திருக்கிறார்கள். நட்பண்புகளை பார்க்கும் பொழுது அஹ்லாக்காக நடந்து கொண்டே இருந்து. அப்போ ஒவ்வொரு வணக்க சைட்டை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி அவங்க என்ன இதிலே தான் முழுமையாக ஈடுபட்டார்கள் என்ற உணர்வு நமக்கு ஏற்படும். அன்புக்குரியவர்களே, அப்போ துவாவில் தடுக்கப்பட்டவைகள் அதில் முதலாவது நாம் இன்றைக்கு பார்ப்போம். என்னென்று சொன்னால், தடுக்கப்பட்ட துவாக்கள் இஷ்திமாலு துஆ அல ஷிர்கி பில்லா. என்ன துவா தடுக்கப்பட்டது?
இணை அல்லாஹ்வுக்கு இணை வைப்போட சம்பந்தப்பட்ட அழைப்புகள் துஆக்கள். அப்போ நாம் துஆல் எது செய்யக்கூடாது? அல்லாஹ்வுக்கு எதையும் என்ன செய்யக்கூடாது? இணையாக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு இணையாக்க என்ன செய்ய எப்படி சொல்லுங்க? துஆல நம்ம அல்லாஹ்ட்டனா துஆ கேட்க போகிறோம். அப்போ இதில் எப்படி ஷிருக்கு துஆல சேருது? எப்படி ஷிருக்கு இஸ்திமால் ஆகுது சொல்லுங்க? எப்படி? இல்லை துஆல வந்து எப்படி ஷிருக்கு சம்மந்தப்படுது என்று நான் சொல்கிறேன். தரீக்காலையா? தர்கா. ஓ சரி, தர்காக்கல்ல போய் துவா. இது வந்து என்ன? ஷிர்கோட சம்பந்தப்பட்ட அழைப்பு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்ல? வக்கால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும். உங்களுடைய ரப்பு சொல்கிறான், என்னிடத்திலே என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். அப்போ அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய பிரார்த்தனை நாம் யார்கிட்ட போய் கேட்கறது? அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கேட்டால் அந்த துவா எதோட சம்பந்தப்படுது? ஷிர்கோட சம்பந்தப்படுது. இந்த துவா தடுக்கப்பட்ட துவா. இது மன்ஹியாத். புரியுதா சொல்லுது? அன்புக்குரியவர்களே, எப்படின்னு சொன்னால் கதுஆ கைரில்லாஹி மஅஹு மின் பஷரின் அவ் ஷஜரின் அவ் கபரின், அல்லது ஒரு மனிதர்கிட்ட போய் கேட்குறது. மனிதர்கிட்ட நம்ம நிறைய மக்கள் என்ன முஸ்லீம்கள் தவறுதலாக உயிருள்ள மனிதர்கள்ட்ட போய் என்ன செய்ய மாட்டாங்க? அல்லாஹ்ட்ட கேட்குற மாதிரி துவா செய்ய மாட்டாங்க. ஆனால் வலிமார்கின்ற பேரில் வந்து அவுலியாக்கின்ற பேரில் அங்கே போய் என்ன செய்வாங்க? அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துவாவை அவங்கள்ட்ட கேட்பாங்க. இது வந்து என்ன? ஷிர்கோட சம்பந்தப்பட்ட துவா. இது துவாவில் தடுக்கப்பட்டவைகள். அன்புக்குரியவர்களே, அதே போன்று என்ன எப்படின்னு சொன்னால் ஒரு கபரில் போய் துவா கேட்குறது, இதெல்லாம் நமக்கு என்ன தெரிஞ்ச விஷயம்தான். இது புதுசாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நமக்கு ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த மன்ஹியாத் வரும்பொழுது முதலாவது நம்ம இதை குறிக்கணும். எதை பார்க்கணும்? ஷிர்கோட சம்பந்தப்பட்ட துவாக்கள், இணை வைப்போட சம்பந்தப்பட்ட அழைப்புகள். அப்போ துவா என்பது முஹ்லிசீன லஹுத்தீன், அல்லாஹ் அதான் வதுஊஹு முஹ்லிசீன், அல்லாஹ் மட்டும் அவனுடைய மார்க்கத்தை நீங்கள் தூய்மைப்படுத்திய நிலைமையில் இஹ்லாசுடன் அல்லாஹ் மட்டும் அழையுங்கிற அல்லாஹு தஆலா பல இடங்களில் குர்ஆனில் சொல்கிறார். எனவே நம்ம யார் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை நம்ம யார்கிட்ட கேட்கக்கூடாது? அல்லாஹ்வுடைய படைப்புகள்கிட்ட கேட்கக்கூடாது. இப்போ சஹீல் புகார் நீங்கள் ஒரு ஹதீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது, ஐயு தம்பி இந்தல்லாஹி ஆதம், அல்லாஹ்விடத்திலே பாவங்களில் மிக அதாவது மகத்தானது, பாவங்களிலே மிக மோசமானது எது என்று கேட்கப்படுது. நபி அங்கே என்ன சொன்னாங்க? அன்தஜ்அல லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக், அதாவது அல்லாஹ் உன்னை படைத்திருக்க, அல்லாஹு தாலா உன்னை படைத்திருக்கும் பொழுது அவனுக்கு நீ ஒரு நித்தை, ஒரு இணையை ஆக்குவது. அப்படியே இல்லையா? அப்போ அல்லாஹ் தான் ஹாலிக், நம்மளை படைச்சிருக்கிறான், நமக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், நம்முடைய எல்லா தேவையை நிறைவேற்றி தரக்கூடிய ரப்புல் ஆலமீன். அப்போ அப்படி அல்லாஹ் நம்மை படைத்திருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு இணையாக நாம் அவன இடத்துல யாரை கொண்டு வைக்கிறது? இன்னொரு இணையை ஏற்படுத்துவது. இதுதான் பாவங்களில் எது மிக மோசமானது. அதனால தான் நீங்கள் குர்ஆன் ஹதீஸில் பார்க்கும் பொழுது, குர்ஆன் நிறைய வசனங்களை பார்க்கும் பொழுது, வமை யுஷ்ரிக் பில்லா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ, அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டு அந்த ஷிர்கோட மரணித்தால், ஷிருக்கு செஞ்சு அதுக்கு பின்னால் ஷிருக்கிலிருந்து விலகினா தௌபா செஞ்சால் என்ன செய்யப்படும்? அல்லாஹ் தஆலா அவருடைய தௌபா என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வான். அப்போ ஷிருக்கு அந்த இணை வைப்போட மரணிச்சிட்டார்ன்னு சொன்னால் ஃபகது ஹர்ரம் அலைஹி அல்ஜன், அல்லாஹ் தஆலா அவனுக்கு என்ன செஞ்சிடுவான்? சொர்க்கத்தை ஹராம் ஆக்கிடுவான். சொர்க்கம் ஹராம். அதே போல் அவருடைய நன்மைகள் எல்லாம் அமல்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? லயஹ்பத்தன்ன அமலுக், அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். அதே போன்று வமவாஹு அன்னார், அப்போ அமல்கள் அழிந்து வீணாகி சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டால் எங்கே அவர் போகக்கூடிய இடம்? நரகம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, இது முதலாவது விஷயம். இரண்டாவது அல் மன்ஹியாத்து ஃபி துவா, பிரார்த்தனையில் துவாக்களில் தடுக்கப்பட்ட துவா என்ன தெரியுமா? தமன்னில் மவுத் மின் அஜலி அல்லது மின் அஜிலி பலா இன் நஸல பிஹி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு தலைப்பு கீழே நான் சில ஹதீஸுல் குர்ஆன் வசனங்கள் சொல்வேன். அறிஞர்கள் நமக்கு தடுக்கப்பட்ட துவாக்கள்னு சொன்னால்
துவாக்களில் தடுக்கப்பட்டவன்னு சொன்னால் தொகுத்து தந்திக்கிறாங்க. இப்படியான விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, துவாக்களில் நம்ம சேர்க்கக்கூடாது. அப்போ இரண்டாவது வந்து எப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் அவனுக்கு ஏற்பட்ட சோதனையின் காரணமாக அவன் எதை ஆசை வைப்பது, மௌத்தை ஆசை வச்சு துவா கேட்குறது. நம்மகிட்டே பார்க்குறோமா இல்லையா? அதாவது சில பேர் வந்து சோதனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, தொடர்ச்சியான நோய் நொம்பலங்கள் வரும் பொழுது சில டைம் அவங்கள அறியாமலே அறிஞ்சு என்ன செஞ்சிருவாங்க, எனக்கு மௌத்து வரக்கூடாதா, மௌத்து வரக்கூடாதான்னு சொன்னால் இது என்ன, இது துவா, இது பிரார்த்தனை. எனக்கு மௌத்து வரக்கூடாதுன்னு சொன்னால் யார்கிட்ட கேட்குறாரு அவர்? அல்லாட்ட கேட்குற, யாரெல்லாம் எனக்கு மௌத்து வரக்கூடாதுன்னா எனக்கு எதைத்தா, மௌத்தை தந்துடு. அப்போ இது மார்க்கத்தில் துவா மார்க்கம் நமக்கு துவால் இது அனுமதிச்சிக்கா இல்லை, ஆகமாக்கில்ல. அதனால தான் அன்புக்குரியவர்களே, சஹீல் புகாரில் வரக்கூடிய செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, லா யதமன்னயன்ன அஹதுகுமுல் மௌத மின் துர்ரின் அஸாபஹு, உங்களில் ஒருவரும் யாரும் அவருக்கு ஏற்பட்ட துர்ன்னு சொன்ன என்ன, சோதனை. துர்ன்னு வரும்பொழுது எல்லாம் வரும், குடும்பங்கள் ஏற்படக்கூடிய சோதனை, அல்லது நோய் நொம்பலங்கள் மூலமாக அல்லது பிறர் மூலமாக ஏற்படக்கூடிய எதுவாக கஷ்டம், சோதனை, துன்பங்கள் எதுவாக இருந்தாலும், எது ஏற்பட்டாலும் எதை நீங்கள் ஆசை வைக்க வேண்டாம், மரணத்தை ஆசை வைக்க வேண்டாம், மரணத்தை கேட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டாம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மரணத்தை கேட்டு செய்யாதீங்க, நீங்கள் துவா செஞ்சிடாதீங்க, ஆசை வச்சிடாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நபிமார்கள் உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க யார்? நபிமார்கள். எந்த ஒரு நபியும் என்ன செய்யலை, எதை கேட்டு துவா செய்யலை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சுமார் எத்தனை வருடங்கள் சோதிக்கப்பட்ட நோயால்? சுமார் 18 வருடங்கள். அவங்க இன்னி மஸ்ஸனிய துர், அந்த துர் என்ற வார்த்தை வருது, எனக்கு துர் ஏற்பட்டிருக்கிறது என்ன கேட்குறாங்க. அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, எனக்கு துர் ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு கஷ்டம், சோதனை, சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். சுப்ஹானல்லாஹ், பாருங்க எப்படி சொல்கிறாங்க, யா அல்லாஹ் நீ அருள் புரியக்கூடியவர்கள், நீ கருணையாளர்களுக்கெல்லாம் ரொம்ப கருணையாளனாக இருக்கிறாய். 18 வருஷம் எப்படியான சோதனை, சும்மா ஒரு படுக்க மாதிரி அப்படியே இல்லையா? எல்லாரும் அவரை விட்டு என்ன செஞ்சுறாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அவர் மனைவி மட்டும் இருக்கிறாங்க, அடுத்து எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, அவரை விட்டு தூரம் ஆயிட்டாங்க. சொத்துக்கள் எல்லாம் அவரை விட்டு போயிட்டு, அவரோட நெருக்கமாக இருந்தவங்க எல்லாம் அவரை விட்டு ஒதுங்கிட்டாங்க, தூரம் ஆயிட்டாங்க. இந்த டைமில் வந்து எவ்வளோ ஒரு கடுமையான நிலைமை. இதான் நபிமார்களுடைய முன்மாதிரி, நமக்கு நபிமார்களுடைய முன்மாதிரி பொதுவா நமக்கு. அப்போ என்ன கேட்குறாங்க தெரியுமா, அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ தான் என்ன ராஹிமீன்களுக்கெல்லாம் கருணை காட்டக்கூடியவர்களெல்லாம் ரொம்ப கருணையாளன், அர்ஹமாக இருக்கிறாய். இன்றைக்கு நமக்கு ஒரு சாதாரண கஷ்டம் வரும் பொழுதே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அல்லாஹ்வுடைய கதாவை திட்டுகிறோம், கதரை திட்டுகிறோம். அல்லாஹ் நம்ம மட்டும்தான் சோதிக்கிறான். அன்புக்குரியவர்கள், அதனால தான் சோதனைகள் வரும் பொழுதோ நம்ம அல்லாஹ்வுடைய கதாவை பொருந்தி கொண்டு பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால், அந்த பொறுமைக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதி இருக்கிறதே, அதுக்கு ஈடாக எதுவும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த ஹதீஸில் நபி அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை கஷ்டத்தின் மூலமாக நீங்கள் மரணத்தை ஆதரவு வைக்காதீர்கள், ஆசை வைக்காதீர்கள், மரணத்தை கேட்டு பிரார்த்தனை செய்யக்கூடாது. இன் கான லா புத்த ஃபாயிலன், சரி ஒருவர் மரண கஷ்டம் ஏற்படும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது மரணத்தை கேட்டுத்தான் ஆகணும் என்று சொன்னான். இன்றைக்கு நம்ம சிச்சுவேஷனில் யாரை சொல்லலாம், உண்மையிலே பலஸ்தீன் மக்கள், அதாவது அவங்க சந்திக்கிற சோதனைகள் சுபஹானல்லாஹ், அதே போன்று அவங்க மட்டும் இல்லை, அவங்க கடுமையான சோதனைகள் சந்திக்கிறாங்க. அதே போன்று நாங்கள் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் நம்ம இங்கே இருந்தாலும் கூட ஒவ்வொருவரும் அவருடைய உள்ளங்க இருக்கக்கூடிய கஷ்டம், துன்பம், சோதனைகள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அப்படியே இல்லையா? ஏதாவது ஒரு விதத்தில் என்ன ஒரு சோதனை இருக்கும். அப்போ நபியவங்க என்ன சொன்னாங்க, அவர் அப்படி கேட்கணும் என்று சொன்னால், ஃபல் யகுல், எப்படி கேட்கட்டும், யாரெல்லாம் என்ன மரணிக்க செய்து விடுவாயாக, அல்லது எனக்கு மௌத்தை தந்துடு, அல்லது இந்த உலகத்தை விட்டு என்ன அனுப்பிடு, அப்படி கேட்க வேணாம். நபியவங்க அழகான ஒரு துவாவை கற்றுத்தருகிறார்கள். இது என்னண்டா, சோதனை வந்தோடனே இந்த துவா கேட்குறல்ல, அப்படி நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடாது. சரி, நமக்கு ஒரு துவா சொல்லப்பட்டிருக்கு, இது வந்து என்ன கடைசி சாய்ஸ், இப்படி கேட்காம பொறுமையாக இருக்குது என்ன
சிறந்தது. அப்போ அதை நான் புரிஞ்சுக்கொள்ளணும், விளங்குதா? எப்படி அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன்லி, யா அல்லாஹ் அஹ்யினி என்னை நீ வாழ வைப்பாயாக, மா கானத்தில் ஹயாத்து ஹைரன்லி உலகத்திலே எனக்கு வாழ்வதுதான் சிறந்ததென்றால், எனக்கு உலகத்திலே வாழ்வதுதான் எனக்கு சிறந்ததென்றால் என்னுடைய விஷயத்தில் என்ன வாழ வைப்பாயாக. வதவஃபனி என்னை நீ மரணிக்க செய்வாயாக, இதா கானத்தில் வஃபாத்து ஹைரன்லி நான் மரணிப்பது தான் எனக்கு ஹைராக இருந்தால். அப்போ ஹைரு தான் வாங்கதா. ஏன்னா நம்ம உலகத்தோடு நம்ம வாழ்க்கை முடிய போகிறல்ல, நம்ம வாழ்க்கை ஸ்டார்ட் ஆரம்பம் எங்கே தான், உலகம் நம் மரணத்துக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை ஆரம்பம். அப்போ அதனால ரசூலுல்லாஹ் எந்த துவா படித்து தராங்க, அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன்லி வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரன்லி. அன்புக்குரியவர்களே, சஹீல் புகாரில் வரக்கூடிய செய்தி. அதே இன்னும் ஒரு செய்தியை பாருங்க, சஹீல் புகாரில் வரக்கூடிய செய்தி. இதை ஹப்பாப் இப்னு அரத் ரதியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது தஹல்னா அலா ஹப்பாப், நாம் ஹப்பாப் ரதியல்லாஹு நோய் விசாரிக்க சென்றோம். இந்த ஹப்பாப் ரதியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது கைஸ் இப்னு அபி ஹாசிம் என்றவங்க சொல்கிறாங்க. இது எப்படி கைஸ் இப்னு அபி ஹாசிம் என்று சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் தாபி தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாரு. ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு முக்கியமான சஹாபி, உங்களுக்கு தெரியும். இஸ்லாத்தில் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவர், அப்படியே இல்லையா? எவ்வளோ கஷ்டங்களை சந்தித்தார். நபியவங்கள்ட்ட கேட்குறாங்க, குறைஷிகள் அந்தளவு சிரமப்படுத்தினார்கள் ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை, பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை, அம்மார் இப்னு யாஸிர் அந்த குடும்பம் எல்லாம் அப்படி இஸ்லாத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டார் இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில். அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் பிற்காலத்தில் அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது நாம் அவரை நோய் விசாரிக்க சென்றிருந்தோம். வக்கதி இக்தவா சப கையாத் அன்றைய ஒரு சிகிச்சை முறை என்று சொன்னால் அவருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டிருந்தது. அவர் என்ன செஞ்சார், வயிற்றில் 7 சூடு போட்டிருந்தார். அது ஒரு சிகிச்சை முறை அந்த டைமில் இருந்துச்சு. இப்போ இவர் என்ன சொல்கிறா தெரியுமா, வலவுலா அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹானா அன் நதுவ பில் மவுத். ஹப்பாப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அவரை நோய் விசாரிக்க நலம் விசாரிக்க வந்தவங்களை பார்த்து சொல்கிறாரு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மரணத்தை கேட்டு துவா செய்வதை தடுக்காவிட்டால், மரணத்தை வேண்டி பிரார்த்தனை செய்வதை தடுக்காவிட்டால் லதஅவுது பிஹி நான் என்னதை கேட்டு பிரார்த்தனை செஞ்சிருப்பேன், மௌத்தை கேட்டு பிரார்த்தனை செஞ்சிருப்பேன். அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சிருப்பார், அப்போ அந்த வழியால் துடிச்சிருப்பார். அப்போ நபியவங்க என்ன செஞ்சாங்க, மரணத்தை கேட்டு என்ன செய்யாதீங்க, நீங்கள் துவா செய்யாதீர்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ இதில் 2வது தடுக்கப்பட்ட துவா என்ன சொல்லுங்க, மரணத்தை கேட்டு துவா செய்யக்கூடாது. 3வது பாருங்க, அத்துஆஉ பித்தஅஜீலில் உகூபா. அஞ்சக சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய உகூபா தண்டனையை உலகத்தில், மறுமைக்குரிய தண்டனையை உலகத்திலே அல்லாஹ்ட்ட என்ன செய்கிறது, கேட்டுடுறது. இது என்ன செய்கிறது, சில பேர் இப்படி யோசிப்பாங்க, ஒரு இது இப்படி கேட்குறது இந்த ஒரு தக்குவாவுடைய உச்சகட்டமோ என்று இப்படி நினைக்கக்கூடியவர் இருக்கிறார்கள். என்ன தண்டனை, மறுமைக்குரிய தண்டனையை உலகத்தில் தாங்கலுமா, தாங்க முடியாது, தாங்கவே இல்லாது. ஒரு செகண்ட் கூட நமக்கு என்ன செய்யலாது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும், நம்ம அனைவரையும் நம்ம அல்லாஹுத்தலா சுவர்க்கத்தை நுழைக்கணும். விளங்குதா? அவன் மறுமையுடைய அந்த நரகத்துடைய மறுமையுடைய தண்டனை என்பது யாருக்கும் தாங்க முடியாது. அன்புக்குரியவர்களே, அப்படி ஒருத்தர் துவா கேட்குறாரு, அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தியை பாருங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தரை நோய் விசாரிக்க போகிறாங்க. அவர் எப்படின்னு சொன்னால், நபியவங்க அந்த மனுஷரை பார்க்குறாங்க, அவர் மெலிஞ்சி நல்ல ஒல்லியாகி மெலிந்து ஃபசார மிஸ்லல் ஃபர்ஹி, அதாவது ஒரு குருவி குஞ்சு மாதிரி இருக்கிறாரு. அப்போ ஏற்கனவே எப்படி இருந்திருப்பார், அவர் நல்ல திடகாத்திரமாக இருந்திருப்பார். சில பேர் நோயால் அப்படி ஆகுவாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய கஷ்டம், சிரமம், சோதனைகள், அவங்களோட பொறுமைக்கு முழுமையாக கூலி கொடுப்பான் அப்படிப்பட்ட மக்களுக்கு. அப்போ இவர் இப்படி இருக்கிறாரு. நபி அவங்க கேட்டாங்க, ஹல் குந்த ததுஉ பிஷைஇன், அந்த தோழரை பார்த்து கேட்டாங்க, நீங்கள் ஏதாவது துவா கேட்டீங்களா?
நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஏதாவது துவா செஞ்சீங்களா? அவு தஸ் அலுஹு ஈயாஹு, அப்படி கேட்குறாங்க. கால நாம், அவர் என்ன சொன்னார்? ஆம், நான் அல்லாஹ்ட்ட ஒரு துவா செஞ்சேன். குன்து அகூல், நான் எப்படி துவா செஞ்சேன் தெரியுமா? அல்லாஹும்ம மா குன்த முஆகிபி பிஹி ஃபில் ஆஹிரா, யா அல்லாஹ், மறுமையில் ஏதாவது ஒரு தண்டனையை கொண்டு என்னை தண்டிக்க நீ நாடு இருந்தால், மறுமையில் எனக்கு ஏதாவது ஒரு என்ன ஒரு தண்டனை இருக்கும் என்று சொன்னா, அதை யார் மட்டும்தான் அறிவான்? அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். என்னங்கதா? அப்படி இருந்தால் ஃபஅஜ்ஜில்ஹு லீ ஃபித் துன்யா, யா அல்லாஹ் என்ன செஞ்சிடாத, உலகத்தில் எனக்கு தந்துரு. மறுமைக்குரிய தண்டனை எங்க? உலகத்தில் நீ எனக்கு தந்து விடு என்று அர்துவா கேட்குறாரு. ஃபஅஜ்ஜில்னு சொன்னால் அவசரமாக, தாஜில், மரணத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த அந்த கணக்கை என்ன செஞ்சிரு, உலகத்தில் முடிச்சுன்னு கேட்குறாரு. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியோர் அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, சுப்ஹான் அல்லாஹ், ஆச்சரியமாக, நபியோருக்கு ஆச்சரியமாக இருக்கு. சுப்ஹான் அல்லாஹ், லா துதீகுஹு அவு லா தஸ்ததீஉஹு, நபியா சொன்னா, இதுக்கு நீங்கள் தாக்கு பிடிக்க மாட்டீங்க, நீங்கள் அதுக்கு சக்தி பெறவே என்ன செய்ய மாட்டீங்க, தாங்க இயலுமா? சுப்ஹானல்லாஹ். ஒரு ஹதீஸை பாருங்க, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் தான். நாளை மறுமையில், அதாவது உலகத்திலே அவனுடைய வாழ்க்கை முழுக்க சந்தோஷத்திலே கழித்தவன், எப்படி கழித்தவன்? அவனோட காலம் முழுக்க எப்படி கழித்தவன்? மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் இன்பத்திலும், கஷ்டம் சிரமம் நோய் எதுவையும் காணாதவன். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு வந்து அவன் எங்கே போகக்கூடியவன்? நரகத்துக்குரியவன். இப்போ அல்லாஹு தஆலா சொல்வார் என்ன தெரியுமா? இப்போ நரகத்துக்கு தான் அவர் போகிறாரு. அதுக்கு முன்னாடி இவர் என்ன செய்யுங்க, ஒரு முக்கி எடுங்க நரகத்தில். முக்கி என்று சொன்னால் எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஒரு செகண்ட். நமக்கு அதுவும் சொல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய கணக்கு எப்படி இருக்குமோ அதை விட குறைவானது தான். அப்போ நம்ம ஷாயில் வந்து கப்பில் வந்து ஷாய் போட்டு எடுக்கிற மாதிரி என்ன செய்யுங்க, ஆளை போட்டு நரகத்தை எடுங்க. அவர்கிட்ட கேட்கப்படும், அதாவது எபுன ஆதம், மனிதா, உலகத்திலே உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது சந்தோஷத்தை கண்டிருக்கிறாயா? எதை பார்த்துக்கிறாயா? சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பத்தை நீ அனுபவிச்சிக்கிறாயா, கண்டிருக்கிறாயா என்று கேட்கப்படும். இவ்வளவுக்கும் உலகத்தில் எப்படி வாழ்ந்தவர்? கஷ்டம் சிரமம், நபியா அப்படியே சொல்றாங்க, கஷ்டம் சிரமம் எதையும் காணாதவர், சந்தோஷம் மகிழ்ச்சியில் மட்டும் வாழ்ந்தவர். அன்புக்குரியவர்களே, அவர் என்ன சொல்வார்? வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்வார், யா அல்லாஹ், நான் என்னுடைய உலக வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் காணவில்லை. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, 60 50 70 உலக சந்தோஷத்தில் வாழ்ந்தது, அல்லாஹ் பாதுகாக்க, நரகத்துக்குரியவராக இருந்தால் எத்தனை செகண்ட்? ஒரு செகண்ட், ஒரு முக்கிய எடுத்ததோட அந்த நரகத்துடைய வேதனை என்பது, மறுமையுடைய தண்டனை என்பது, உலகத்துடைய இன்பங்களை எல்லாம் என்ன செஞ்சுட்டு மறக்கடிக்க செய்துவிட்டது. அப்போ ஒருத்தருக்கு தாங்க இயலுமா? அதான் நபியா சொல்றாங்க, லா துதீகுஹு, நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, தாங்க மாட்டீங்க. அதுக்கு அழகான ஒரு துவாவை நபியா கற்றுக் கொடுக்குறாங்க. அழகான ஒரு துவாவை நீங்க இப்படி கேட்டிருக்க வேண்டாமா? அஃபலா குல்த, நீங்க இப்படி துவா கேட்டிருக்க வேண்டாமா? இப்படி கேட்கன்னு நபியா கேட்குற என்ன துவா? அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார். நீங்க அப்படி கேட்கறதுக்கு பதிலாக எப்படி கேட்டிருக்கலாம்? இந்த முறையில் துவா கேட்டுக்கலாம். இது யார்? அல்லாஹு தான் நமக்கு கட்டுத்தரக்கூடிய துவா. இது என்ன? அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, உலகத்திலும் எனக்கு எதத்தா ஹசனா, நல்லதை தருவாயாக. எதெல்லாம் ஹசனாவோ உலகத்திலும் ஹசனாவை தா. வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, மறுமையிலும் நல்லதை சிறந்ததை அழகானதை சிறந்ததை தருவாயாக. வக்கீனா அதாப, நரகத்துடைய தன்னை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. கால, அவர் சொல்றாரு, ஃபத அல்லாஹு லஹு, இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி சொல்றாரு, அவர் அப்படி துவா செஞ்சாரு. ஃபஷஃபாஹு, அல்லாஹு அவருக்கு என்ன செஞ்சான்? ஷிஃபாவை கொடுத்தான், ஆரோக்கியத்தை கொடுத்தான் என்று இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இது மூன்றாவது. அப்போ துவாக்களை தடுக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க. முதல்ல இணை வைப்போட சம்பந்தப்பட்டது, மரணத்தை கேட்டு துவா கேட்கக்கூடாது. மூன்றாவது மறுமையுடைய தண்டனை உலகத்தில் கேட்கக்கூடாது, வாங்கதா. நான்காவது அத்துஆஉ அலல் அஹ்லி வல் மால், குடும்பத்துக்கு எதிராக அல்லது அவர சொத்து செல்வங்களுக்கு எதிராகவே என்ன செய்யறது? துவா செய்கிறது.
நம்ம சொல்ல பதுவாச்சி அந்த வார்த்தை நீங்கள் சொல்கிறதா? நம்ம இலங்கையில் அந்த வார்த்தை பயன்படுத்தும். எப்படி சொல்கிறது? பதுவாச்சின்னு சொன்ன என்ன? சாபம் கேட்டு அதான் என்ன, அதான் கூடாது, அதான் மன்ஹியாத்துன்றது. அப்போ குடும்பங்களுக்கு எதிராக என்ன செய்கிறது? குடும்பம்னு சொன்னால் மனைவி பிள்ளைகள் எல்லாம் வருவாங்க, ஆகல் குடும்பம். அடுத்த சொத்து செல்வங்களுக்கு எதிராக. அதாவது நம்ம உதாரணம் எப்படி சொல்லலாம்? இப்போ கணவன் ஏதாவது சண்டை பிடிச்சா மனைவியை பார்த்து என்ன சொல்கிறது? நீ என்ன செஞ்சிடு, நாசமாகி போ, அழிஞ்சு போ, தொலைஞ்சு போ, நிறைய வார்த்தைகள் வருது. வேங்கதா அது மாதிரி மனைவி என்ன சொல்கிறது? இது இன்றைக்கி பார்க்குறோம். பிள்ளைகளை பார்த்து என்ன செய்வாங்க? பெற்றோர் இப்படி திட்டுவாங்க, பதுவா செய்வாங்க, எதிராக துவா செய்வாங்க. சில டைமுக்கு வந்து சொல்லுவாங்க, நாங்கள் மனசில் எதை வச்சுன்னு சொல்லலை, வந்த கோபத்துக்கு செஞ்சிட்டோம், பதுவா செஞ்சிட்டோம், திட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படின்னு செய்யக்கூடாது. இது துவாவில் நம்ம தடுக்கப்பட்ட துவாக்கள், பிரார்த்தனை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டியவைகள். பாருங்கள், சஹீ முஸ்லிம் வரக்கூடிய ஒரு நீளமான ஒரு செய்தி. ஜாபிர் பின் அப்துல்லா ரதில்லாஹு தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் சுருக்கமாக சொல்கிறேன். நபிவாங்க ஒரு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கஸ்வா பத்னி புவாத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு, ஒரு போருக்கு போகிறாங்க, யுத்தத்துக்கு. அந்த டைமில் வந்து உங்களுக்கு தெரியும், வாகனத்தில் போவாங்க. சஹாபாக்களுக்கு நபிவாங்களுக்கு நிறைய வாகனம் இருக்காது, அப்படியே இல்லையா? ட்ரெயின் வச்சு என்ன செய்வாங்க, கொஞ்சம் தூரம் சில பேர் போவாங்க, நடந்து போவாங்க, திரும்ப கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, திரும்ப அவங்க இறங்கிடுவாங்க. அப்போ அந்த முறைப்படி என்ன செய்வாங்க, போவார்கள். இந்த நேரத்தில் வந்து ஒரு மனிதர் என்ன செய்கிறார், அன்சாரி நபி தோழர், அவருடைய அந்த வாகனம் வந்து என்ன செய்யலை, அவருக்கு இசைவாக அமையலை, அப்படியே இல்லையா? சில டைமுக்கு படுத்த எலும்பாது, வேகமான செய்யாது, போகாது. இன்றைக்கி நம்ம என்ன வண்டியை போட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணி நம்ம செய்கிறது, எதுக்கு ஏசுறது? வண்டிக்கு. அதான் மால், இது கூடாது துவாக்கல்ல. கார் ஸ்டார்ட் பண்ணி என்ன செய்கிறது, என்ன சொல்கிறது, இது முடுமை பிடிச்ச அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? இதான் துவா, தடுக்கப்பட்ட துவாக்கள். அது மாதிரி அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவங்களோட காலத்தில் இந்த வண்டி அதுதான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? லஅனக்கல்லா என்று சொல்லிட்டாரு. அந்த ஷன்றது வந்து அந்த கோபத்தில் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. நம்ம ஷன்னு சீன்னு சொல்லுவோமே இல்லையா? கோபம் வந்தா. அப்போ லஅனக்கல்லான்னு சொன்ன என்ன, அந்த வண்டியை பார்த்து, அந்த குதிரையை பார்த்து என்ன சொல்லிட்டாரு? அல்லாஹ் உன்னை சபிக்கட்டும் என்று சொல்கிறாரு. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள், இது ஒரு யுத்த டைமில் எவ்வளோ ஒரு கடுமையான நேரம், அப்படியே இல்லையா? நம்ம என்றால் இந்த காது கெடுத்திக்கோ மாட்டோம், அப்படியே இல்லையா? நமக்கு உம்ரா பயணம் போகும் பொழுதே கொஞ்சம் அதுக்கான மோசமான பஸ்ஸை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பஸ் கொஞ்சம் லேட் ஆகினா அது பொறுப்பாளர்களுடைய அல்லது ஏற்பாடு அவங்களோட தவறு இல்லை, ஏதாவது விஷயம் நடந்துடும், அப்படியே இல்லையா? கொஞ்சம் லேட் ஆகினா அல்லது பஸ் கொஞ்சம் உடஞ்சிட்டேன்னு சொன்னால் எவ்வளோ, அதுக்கு பிறகு என்ன அதுக்கு உம்ராவை மறந்தாச்சு, கபாவை மறந்தாச்சு, இல்லை சில பேர் பதுவா செய்கிறவங்க நாங்கள் பார்த்துக்கிறோம். பதுவான்னு சொன்னால் என்ன, உள்ளத்தால் அவங்க நினச்சாங்க தெரியும், ஆனால் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்திடுவாங்க. ஆனால் மார்க்கத்தில் இது கூடாது. அன்புக்குரியவர்களே, அப்போ நபியவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்போ யுத்த அந்த ஒரு சமயத்தில் கூட ஒரு கஷ்டமான சிரமமான அந்த நேரத்தில் நபியவங்க வழிகாட்டல் சொல்கிறாங்க. மன் ஹாதல்லா இனு பஈரஹு, தன்னுடைய அந்த வாகனத்துக்கு சபித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. அவரும் சொன்னாங்க, ஆனால் யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் நான் தான் செஞ்சுட்டேன், நான் தான் சபித்து விட்டேன். நபியவங்க என்ன சொன்னாங்க? இன்சில் அன்ஹு, அந்த வாகனத்தை இறங்க, அந்த வாகனத்தை என்ன செய்யுங்க, இறங்கி விடுங்கள். ஏன் தெரியுமா? ஃபலா தஸ்ஹபுனா பிமல் ஊன், சபிக்கப்பட்டவர் எங்களோட என்ன செய்யக்கூடாது, தோழமையாக வரக்கூடாது என்று நபியவங்க எச்சரிக்கை செய்கிறார்கள். சொல்லிட்டு சொல்கிறாங்க, லா தது அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்கள் உங்களை திட்டிக் கொள்ள வேண்டாம், உங்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்ய வேண்டாம். அப்போ உங்களுக்கு எதிராக நீங்கள் பதுவா செய்ய வேண்டாம். வலா தது அலா அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக துவா கேட்காதீங்க. வலா தது அலா அம்வாலிக்கும், உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய பணங்கள், சொத்து செல்வங்கள், இதுக்கு எதிராக என்ன செய்யாதீங்க, நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள். ஏன் தெரியுமா? லா துவாஃபிகு மினல்லாஹி சாஅத்தன், ஒரு நேரம் இருக்கும், அல்லாஹ் இடத்துல ஒரு முவாஃபக்கான நேரங்கள் எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் வந்து ஃபீஹா
யுஸ்அலு ஃபீஹா அத்தாஉன், ஒருவர் ஒரு விஷயத்தை கேட்டார் என்று சொன்னால், அப்போ அல்லாஹு தஆலா கபூல் செய்யக்கூடிய நேரமாக இருந்தால் ஃபயஸ்தஜீபு லக்கும், எல்லாம் செஞ்சிருவான், அது அவங்களுக்கு தந்துடுவான். அதனால என்ன செய்யக்கூடாது, அதாவது வீட்டில் பெரும்பாலும் வீடுகளில் இருக்கலாம் அல்லது நம்ம ஆஃபீஸாக இருக்கலாம், எந்த இடங்காக இருந்தாலும், குறிப்பாக வீட்டில் உண்மையிலே அல்லாஹ் நம்முடைய வீடுகளை பிரிக்கணும். சங்கடங்கள் வந்தாலும், குடும்பங்களுக்குள்ள பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும், நமக்கு கஷ்டமான நிலைமைகள் வந்தால் நம்ம என்ன செய்யக்கூடாது, பதுவா செய்யக்கூடாது. அதுக்கு நாம் மாற்றம் எப்படி செய்யணும், துவா. இன்றைக்கு மாஷால்லா பாருங்கள், அரபிகள்கிட்ட ஒரு வளம் இருக்கும். அவங்கள்ட்ட வளம் என்னன்னு சொன்னால், ஒரு கஷ்டம்னு சொன்னால் ஹதாக் அல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, லா யஹ்தீக்குன்னுவாங்க, நீ நாசமாகி போன்னு சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும். எப்படி சொல்லுவாங்க, அல்லாஹ் யஹ்தீக்குன்னு, அல்லாஹ் உனக்கு என்ன செய்யட்டும். இது துவாவா பதுவாவா? துவா. இது நாங்கள் நிறைய அரபு மக்களை பார்க்குறோமா இல்லையா, ஹதாக் அல்லாஹ், அல்லாஹ் யர்ஹம் வாலிதைக், இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல விஷயத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சங்கடமான டைம் வந்தாலும் என்ன ஏச மாட்டாங்க, பதுவா பெரும்பாலும் நினைக்கிறேன். ஹதாக் அல்லாஹ், அல்லாஹ் யஹ்தீக், லா ஹவ்ல வலா குவத்த திக்ர் செஞ்சுட்டு என்ன செய்வாங்க, அப்படியே நிலையை போயிடுவாங்க. இது என்ன, நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய என்ன ஒரு முறை. அன்புக்குரியவர்களே, அதே போன்று தான் நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய சவுதி மல்ல அரபு மக்கள் பிள்ளைகள் ஏதாவது பிரச்சனை படுச்சுன்னு சொன்னால், குழப்பம் ஏற்படுத்தினா எப்படி சொல்லுவாங்க, கோபம் அவங்களுக்கு இருக்கும், ஆனால் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும், அல்லாஹு யஹ்தீக், ஹதாக் அல்லாஹ், இப்படி கேட்பாங்க. நம்ம நிறைய பார்க்குறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அப்போ இப்படியான சந்தர்ப்பத்திலும் நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். யா அல்லாஹ், இந்த குழந்தைக்கு என்ன நல்ல வழியை காட்டு, நேரு வழியை காட்டு, என்னுடைய மனைவிக்கு நேரு வழியை காட்டு, மனைவி என்னுடைய கணவனுக்கு நேரு வழியை காட்டு என்று, அல்லது அல்லாஹ் அஸ்லஹக் அல்லாஹ், இப்படியான வார்த்தை நம்ம கேட்போம். அல்லாஹ் உன்னை சீராக்கட்டும். இப்படியான வார்த்தைகளைத்தான் நம்ம சொல்லணுமே தவிர, நமக்கு எதிராகவோ நாமே நமக்கு பதுவா செய்து கொள்வது, அல்லது நம்ம குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, நம்முடைய சொத்து செல்வங்களுக்கு நம்ம எதிராக பிரார்த்தனை செய்வது தடுக்கப்பட்டவைகள். அன்புக்குரியவர்களே, அடுத்தது சில ஹதீஸ்கள் பெண்களோடு சம்பந்தப்பட்டு வர ஹதீஸ் வருது. அந்த அவங்களும் இருக்கும்போது அந்த தலைவை பார்க்கலாம். அடுத்து நாம் போவோம். 5வது துஆவில் தடுக்கப்பட்டது என்று சொன்னால், அத்துஆஉ பி இஸ்மின் அவு கத்வீஅத்தி ரஹிமின், ஒரு பாவமான விஷயத்தை கொண்டு துவா செய்கிறது. துவா இதில் சம்மந்தப்பட்டது எதுக்கு, பாவத்துக்காக வேண்டி, அல்லது ரஹீம் என்று சொன்னால் யார், இரத்த உறவுகளை துண்டிப்பதற்கு. ஒன்று என்ன, பாவத்துக்காக வேண்டி, அடுத்தது என்ன, இரத்த உறவை துண்டிப்பதற்காக வேண்டி துவா செய்கிறது. இதுக்கு எப்படி நம்ம உதாரணம் சொல்லலாம், சொல்லுங்க, எப்படி சொல்லலாம், பாவத்துக்கு எப்படி சொல்லலாம், பாவத்துக்கு எப்படி சொல்லலாம், இல்லை வேற ஏதாவது சொல்லுங்க. அப்படி சொல்லலாம். அதுக்கு துவா செய்ய, நீங்கள் என்ன சொன்னீங்க, அதோட சம்பந்தப்பட்டாக்க என்ன, இன்றைக்கு நல்ல ஒரு அமௌண்ட் எனக்கு என்ன செய்யணும், இது என்ன, இது துவாவே மன்னியா, பாவத்துக்கான துவா செய்கிறது. அதே போல் என்ன, அப்போ அவர் சொன்ன மாதிரி தானே என்ன, இன்றைக்கு ஒருத்தர் சினிமா, எனக்கு நல்ல ஒரு டிக்கெட் கிடைக்கணும் நேரத்தோட, அப்படி ஒருத்தர் துவா செய்கிறாரு. இதெல்லாம் என்ன, அத்துஆஉ பில் இஸ்ம், பாவத்தோடு சம்பந்தப்பட்ட துவாக்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாத ஒரு பேங்குக்கு போகிறாரு, வட்டியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு எடுக்கிறதுக்கு, அது என்ன, அவர் எப்படி துவா கேட்டு போகிறாரு, தொழுது, யா அல்லாஹ் பேங்கில் ஒரு கஷ்டம் இல்லாமல் என்ன போகிற காரியம் என்ன செய்யணும், நல்ல முறையில் முடிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடணும்னு துவா செஞ்சுட்டு போகிறாரு. வாங்கதா, இது அப்போ எதுக்கான துவா செஞ்சது, பாவத்துக்காக வேண்டி, வட்டியோடு சம்மந்தப்படுது, பாவத்தோடு சம்மந்தப்படுது. அப்போ என்ன, இப்படியான துவா மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது. அதே ஒன்று கத்வீஅத்து ரஹிம்னு சொன்னால் இரத்தரவை துண்டிக்கிறதுக்காக வேண்டி, அதுக்கு நம்ம எப்படி உதாரணம் சொல்லலாம், உதாரணம் சொல்லுங்க, அப்படின்னு சொல்லலாம், அதுவும் துவா தான். அண்ணன் தம்பி பிரச்சனை, ஏதாவது சொத்து, அப்படி சொத்துலாம் நிறைய பிரச்சனை வருதா,
எவ்வளோ இருந்தாலும் கடைசிக்கு சொத்து பிரிக்கலைன்னு என்ன வந்துடும், அது வந்து பிரச்சனை வரும். உன்னை முகத்தில் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் எனக்கு உன்னை முகத்தில் என்ன இதுக்கப்புறம் முழிக்கக்கூடாது, உன்னை முகத்தை முழிக்காமல் அல்லாஹ் ஆக்கிடணும். நான் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்றாலே என்ன தான் அது துவா தான். நல்ல துவாவா மோசமான துவாவா? அப்போ இது இரத்த உறவை என்ன துண்டிக்கக்கூடிய துவாவாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி, லா யஸாலு யுஸ்தஜாபு லில் அப்தி, ஒரு அடியான் அவனுக்கு அல்லாஹ்விடத்திலே துவா ஏற்றுக்கொள்ளப்படும், பதிலளிக்கப்படும், மாலம் யது பி இஸ்மின் அவ் கதீஅத்தி ரஹிமின், அவன் ஒரு பாவத்துக்கு பிரார்த்தனை செய்யாமல் இருக்கும் காலமெல்லாம், அல்லது இரத்த உறவை துண்டிப்பதற்காக வேண்டி துவா செய்யாமல் இருக்கும் போதெல்லாம். அப்போ இது ரெண்டும் சம்பந்தப்படாட்டி அல்லாஹ் தஆலா செய்வானாம், நம்முடைய துவாவா, ஒரு அடியானுடைய துவாவை அல்லாஹ் தஆலா செய்வான், ஏற்றுக்கொள்வான் என்று யார் தரக்கூடிய அங்கீகாரம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தரக்கூடிய அங்கீகாரமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சரி, அடுத்தது வந்து 7வது நம்ம பார்க்குறது, 5வது பார்த்தோம், 5வது இல்லையா, 5வது என்ன பார்த்தோம்? ஒரு பாவத்துக்காக வேண்டி துவா செய்கிறது, பாவத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக வேண்டி, அல்லது என்ன இரத்த உறவை துண்டிப்பதற்காக வேண்டி. அடுத்தது பாருங்க, 6வது துஆவில் தடுக்கப்பட்டவைகள் இஸ்திஅஜாலு இஜாபதி துஆ. துஆவுக்குரிய இஜாபான்னு சொன்ன என்ன, அல்லாஹ்ட்ட இருந்து அதுக்குரிய பதில், அதுக்குரிய பதில் அவசரமாக கிடைக்கணும்னு நினைக்கிறது. பதில் உடனே என்ன செய்யணும், கிடைக்கணும். கடையில் போய் உட்கார்றாரு, உட்கார்ந்தோடனே துவா கேட்குறாரு, 12 மணி ஆகும் வந்து எது என்ன பொட்டி கல்லா பொட்டி நிறைஞ்சிடணும்னு துவா கேட்குறாரு. இது என்ன, இது இஸ்தேஜால் வாங்கதா. நம்ம துவா கேட்குறதுல தப்பில்லை, இதெல்லாம் நான் சொல்கிறேன். என்ன, இப்போ துவா கேட்கலாம், 12 மணிக்கு என்ன செய்கிறது, கல்லாப்பட்டி கல்லா பார்க்குறது, பார்த்துட்டு எல்லாம் என்ன துவா என்ன அங்கீகரிக்கப்படலை என்ன சொல்கிறது, புரிய சொல்லுது, திரும்ப ஒரு 3 மணிக்கு திறந்து பார்க்குறது இல்லை. நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன்னா, அப்போ கடை மூடக்களை பார்க்குற என்ன செய்யலை, கல்லாப்பட்டு கொஞ்சம் ஒரு பாதியும் வரல, அப்போ இதுக்கு பிறகு துவா கேட்டு என்ன செய்யலை, துவா என்ன செய்யப்படல, ஏற்றுக்கொள்ள. இது ஒரு உதாரணம் தாங்கதா. அதே போல் தான் ஒவ்வொரு காரியங்கள் எனக்கு அவசரமாக அதுக்குரிய பதில் கிடைக்க வேண்டும் என்று இஸ்திஜார், அவசரப்படுதல். அப்போ இது வந்து துவாவில் தடுக்கப்பட்டது. ஒரு 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 மூமின், ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுடைய துவா செய்யும் பொழுது இந்த பண்பு இருக்கக்கூடாது. எப்படி, இதுக்கு உதாரணம் ஹதீஸில் பார்த்தோம்னு சொன்னால், அது நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் தான், லா யஸாலு யுஸ்தஜாபு லில் அப்தி மா லம் யது பி இஸ்மின் அவ் கதீஅத்தி ரஹிமின், பாவத்துக்கு இரத்த உறவை துண்டிப்பதற்கு துவா கேட்க மாட்டார், அப்படி இருந்தால் துவாவை ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்த மாலம் யஸ்தாஜில், நபியா சொல்கிறாங்க, இஸ்திஜால் இல்லாத காலமெல்லாம், அவசரப்படாவிட்டாலும் துவா என்ன செய்யப்படுமாம், ஏற்றுக்கொள்ளப்படும். அவசரப்படாமல் வைக்கணும். அப்போ நம்ம என்ன 12 மணிக்கு என்ன செய்யணும், எது நிறையக்கூடாது, கல்லாப்பு நிறைய அவசரப்படக்கூடாது. அப்போ அவசரப்படாமல் இருந்தோம் மனுஷன்னா என்ன செய்யும், துவா என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். சஹாபாக்கள் கேட்குறாங்க, இஸ்தேஜால்னு சொன்னால் என்ன, ஒமஸ்தேஜால். இப்போ இஸ்தேஜால்னு சொன்னால் அதுக்கு ஒரு விளக்கம் வேணுமா இல்லையா, அவசரம்னு சொன்னால் என்ன, அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கது தஅவுத்து வலம் யுஸ்தஜப் லி. இதான் இஸ்தேஜால் என்பது. அல்லாஹ்ட்ட கேட்குறேன், அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன செய்யலை, பதில் கிடைக்கல. இப்படி ஒருத்தர் பெரும்பாலும் சில பேர் சொல்லுவாங்க வாயால், ஆனால் நிறைய பேர் உள்ளத்தில் இருக்கும். அவர் வாயால் வெளிப்படுத்தாட்டும் என்ன செய்யும், உள்ளத்தில் நினச்சிருப்பார், உள்ளத்தில் ஓடும். இவ்வளோ துவா கேட்குறேனே, தொழுது சுஜூதில் துவா கேட்குறேன். துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முறைகள் நபியவங்க நான் பின்னால் பார்ப்போம், நிறைய சொல்லிக்கிறாங்க. 3 முறையில் துவா என்ன செய்யப்படும். நாம் நினைக்கிறதோ அதுக்குரிய பதில் உடனே நம்ம கண்ணால் என்ன செய்யணும், பார்க்கணும், அதுதான் நினைக்கிறோம். ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படும் அவசரமா, அல்லது 2வது முறை எப்படி துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லுங்க. இல்லை, நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு என்ன, ஒரு தீங்கு ஆபத்து என்ன செய்யப்படும். அந்த ஆபத்து என்பது கைபான விஷயம்,
மறைவான விஷயம் நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. நாம் சில டைமுக்கு ஒரு 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 வருஷம் ஃபுல்லாக ஒரு காரியத்துக்காண்டு ஒரு துவா கேட்டிருப்போம். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாஜத் தேவை இருக்கும். ஆனால் ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் துவா கேட்டும் அவர் அந்த வாழ்க்கை என்ன செஞ்சிக்க மாட்டார். அவர் அது கிடைச்சிருக்காது. அது ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த நிலைமையில் இருக்கும். ஏதாவது அவனுடைய உலக விஷயமாக இருக்கலாம். ஆனால் அந்த 10 வருஷத்துலேயும் இவர் உண்மையிலே நம்பிக்கை இழக்காம அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் ஆதரவு வச்சு தொடர்ந்து துவா கேட்டுக்கொண்டே இருந்தால் இவருக்கு முதலாவது முறையில் அவர் ஏற்றுக்கொள்ளப்படலை. என்ன முறை? அவர் எதை கேட்டாரோ அதை என்ன செய்யல, கிடைக்கல. ஆனால் அந்த 10 வருஷமும் உதாரணத்துக்கு சொன்ன 10 வருடங்களும் அவருக்கு எவ்வளோ ஆபத்துகள் செஞ்சிக்கலாம், நீக்கப்பட்டிருக்கலாம். இது நமக்கு தெரியுமா? இந்த அறிவு யாருக்கு மட்டும்தான் தெரியும்? அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய அருளை நம்பிக்கை இழக்கவே கூடாது. 3வது முறை எப்படி துவா ஏற்றுக்கொள்ளப்படும்? மறுமையில் சேமிக்கப்படும். அந்த முழு நன்மைகளும் எங்க? மறுமையில் சேமிக்கப்படும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த 3 முறை துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த 3 முறைகளை சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இதன் நுக்ஸிர். பாருங்க, சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நாம் துவாவை அதிகப்படுத்தட்டுமா? எப்படி கேட்குறாங்க? அல்லாஹ்ட்ட அதிகமாக துவா செய்யட்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹு அக்ஸர். நீங்கள் அதிகப்படுத்தினால் அல்லாஹ் அவனும் அதிகப்படுத்துவான். உங்களோட துவாவுக்கு பதில் சொல்றத அதுக்குரிய நன்மைகள் ஃபாயிதா நன்மைகள் சிறப்புகள் தருவதற்கு அல்லாஹ்வும் என்ன செய்வான்? அதிகப்படுத்துவான் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ என்ன? இஸ்திஜாரு இஜாபதி துவா இதுவும் கூடாது. நபி சொன்னாங்க, கதவுத்து நான் துவா கேட்டேன் ஃபலம் யுஸ்தஜபலி, எனக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படலை. திரும்ப சில பேர் என்ன செஞ்சிருவாங்க, ஃபயஸ் தஹ்சிரு இந்த தாலிக், அதுக்கு பின்னால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்துருவாங்க. இது பொருள் கேட்டு வேலை இல்லை, துவா செஞ்சு என்ன செய்யலை, இதுதான் கிடைச்சிருக்கு. துவா கேட்டு வாயால் சொல்லாட்டும் உள்ளத்தால் என்ன செஞ்சிருவார், நினச்சிடுவார். வயத உத்துவா எதை விட்டுருவார்? துவாவை விட்டுடுவார். அதுக்கு என்ன செய்வார்? துவாவை. அப்போ இதுக்குரிய காரணம் என்ன? இஸ்தேஜால். எது காரணம்? அவசரப்பட்டதுதான் காரணம். அன்புக்குரியவர்களே, அடுத்து நம்ம 7வது பார்ப்போம். அத்துஆஉ, அதாவது பித்தஹ்ஜீரிர் ரஹ்மதி. இப்போ நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்கும் பொழுது அது பல விடயங்களாக இருக்கலாம். இம்மை மறுமையுடைய எந்த நலவுகளாக இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு கீழே அது இருக்கும். அப்படியே இல்லையா? நம்ம கேட்கக்கூடிய எல்லா விஷயமும் எதன் மூலமாக கிடைக்கப்படும் சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய ரஹ்மத், கருணை, அல்லாஹ்வுடைய ஃபதுல், சிறப்பு, அது மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். நம்ம சிறந்த சாலிகான மனைவியை கேட்டாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மூலம் நமக்கு கிடைக்கும். குழந்தைகளை கேட்டாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான், அல்லாஹ்வுடைய ஃபதுல், அருள் தான். சிறந்த ஒரு தொழில் வாய்ப்பை கேட்டாலும் அல்லாஹ்வுடைய ஃபதுல் தான். இது உலக காரியங்கள். ஆரோக்கியத்தை கேட்டாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலமாக தான் நமக்கு என்ன செய்யும், அது கிடைக்கும். மறுமை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் மறுமையில் நமக்கு வெற்றி, விசாரணை இலகுபடுத்துறது, மீசான் தராசு அது கடமாகுவது, சிராத் அதை நாம் வேகமாக கடக்கிறது, நம்ம இறுதியாக எங்கே போய் சேரணும்? நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று எங்கே போகணும்? சொர்க்கத்துக்கு போகணும்னால் இது எதன் மூலமாக கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய கருணை மூலமாகத்தான். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அதாவது உங்களில் ஒருவரும் தன்னுடைய அமலன்னு சொல்ல என்ன, நற்செயல்களால் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியாது, சுவர்க்கம் செல்ல முடியாது. இது யார்? நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்கும் அதே நிலைமையா? பாருங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, உங்களுக்கும் அப்படியா? நபி ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எனக்கும் அதே நிலைமை தான். என்ன? அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைச்சா தான் எனக்கு என்ன செய்யலாம்? சொர்க்கம் செல்லலாம். அப்போ துவாவின் பொழுது அந்த ரஹ்மத்தை நாம் சுருக்கி கொள்ளக்கூடாது. இது துவாவில் தடுக்கப்பட்டதுண்டு. அதாவது ரஹ்மத்தை சுருக்கி கொள்ளன்னு சொன்னால் எப்படி உங்களுக்கு செல்லலாம்? அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய சிறப்பை நம்ம கேட்குறோம், அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? சுருக்கி கொள்ளக்கூடாது. சுருக்கி கொள்ளன்னு சொன்ன என்ன இல்லை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது என்ன?
விசாலமானது. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, சுருக்கி கேட்கக்கூடாது. அதுக்கு உதாரணம் சொல்லும் போதும் பாருங்கள், இது சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி தான். அதாவது ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட தொழுதுட்டு இருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி எப்படி பள்ளிக்குள்ளே துவா செய்கிறாரு தெரியுமா? அதுவும் வஹுவ ஃபி ஸலா, தொழுகையில் துவா செய்கிறாரு. அவர் துவா செய்கிறது சத்தமாக கேட்குது. அவர் துவா செய்கிறது என்ன, சத்தமாக எப்படி துவா செய்கிறாரு? அல்லாஹும்ம ரஹம்னி வ முஹம்மதன் வலா தர்ஹம் மானா அஹதா. யா அல்லாஹ், எனக்கும் முஹம்மதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ எனக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ கருணை செய்வாயாக, அருள் புரிவாயாக. வலா தர்ஹம் மானா அஹதா, எங்கள் ரெண்டு பேரோட சேர்ந்து வேறு யாருக்கு ஒன்று செஞ்சிடாத நீ அருள் புரியாதன்னு துவாக்கியார். இது யாருன்னு சொன்னால், இன்னும் சில அறிவிப்புகளில் வரும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு கிராமவாசி வந்தார். என்ன செஞ்சார்? அதாவது மஸ்ஜிதில் என்ன செஞ்சிட்டார்? அவர் சிறுநீர் கழிச்சார். அப்படியே இல்லையா? சிறுநீர் கழிச்சதுக்கு பின்னால் சஹாபாக்கள் அவரோட என்ன செஞ்சாங்க? கடிந்து கொண்டார்கள். அந்த டைமில் தான் அவர் இப்படி துவா கேட்குறாரு. இப்போ நபிவாங்க இரக்கமான முறையில் நல்ல ஒரு வழிகாட்டல், இப்படித்தான் இந்த பண்புடன் தான் நடந்து கொள்ளணும். இன்றைக்கு அதாவது பள்ளிக்குள்ளே மொபைல் ஃபோன் நம்ம பள்ளிக்குள்ளே போகும் பொழுது நம்ம அதெல்லாம் பேணுதலாக போகணும். மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், அல்லது ஆக குறைஞ்சது என்ன செய்யணும், சைலண்டில் போட்டு போகணும். நம்முடைய தொழுகை நிலைமை இப்படி தான் இருக்கு. அந்த மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதும் இல்லை, சைலண்டில் போடுறதும் இல்லை. பள்ளிக்குள்ளே போனோடனே என்ன செஞ்சிடும், அப்படியே ரிங் ஆட் பண்ணணும், நிறைய மொபைல் சத்தம் கேட்கும். சரி, இது ஒரு மோசமான விஷயம்தான், நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்றைக்கு பார்த்து எங்கிட்ட சொன்னால் கொஞ்சம் சத்த மதத்தோட என்ன செஞ்சாச்சு, அவனை பிடிச்சி என்ன செஞ்சாச்சு, சத்தம் போட்டு ஏசி. ஆனால் அழகான முறையில் சொல்லலாமா இல்லையா? இப்போ பள்ளியில் சிறுநீர் கழிச்ச உடன் நபியங்க என்ன செய்யலை, அவர் கேஸ் இல்லை, திட்டல்ல, அவரை கலந்து கொள்ளலை, அழகாக கூப்பிட்டு அதை சுத்தம் செஞ்சு அழகான முறை சொல்கிறாங்க. பள்ளி என்பது என்ன, சுஜூத் செய்யக்கூடிய இடம், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம். நம்ம இதை என்ன செய்யக்கூடாது, இந்த வேலைகள் செய்யக்கூடாது. அழகான முறையில் நபியவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அதனால தான் அவர் துவா செய்கிறாரு, யா அல்லாஹ், எனக்கும் முஹம்மதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ ரஹமத் செய்வாக, யாருக்கும் அருள் புரியாது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் சூரத்துல் ஆராஃபில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 156வது வசனம், வரஹ்மதி வசிஅத் குல்ல ஷைஇன், அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய ரஹ்மத் என்பது, என்னுடைய அருள் என்பது வசிஅத் குல்ல ஷை, அனைத்தையும் விசாலமாக மிஞ்சியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இவ்வளோதான் லிமிட் பண்ணலுமா? ஒரு எல்லை கிடையாது, அவ்வளோ விசாலமானது. அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அருள் என்பது விசாலமானது. ஆனால் நீங்கள் துவா செய்யும் பொழுது அப்போ அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கேட்டாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் மன்னிப்பு கிடைக்கும். அதனால இன்னல்லாஹ ஹுவல் கஃபூருர் ரஹீம் என்ற கஃபூருன் ரஹீமே சேர்த்து சொல்கிறான். நீங்கள் நபிமார்களுடைய துவாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட மட்டும் அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மகஃபிரத்தை சுருக்கி கொள்ளலை. இப்போ நாம் இன்றைக்கு யாராவது நம்ம ஒவ்வொருத்தரும் மனசை தொட்டு துவா கேட்கணும். நம்ம அல்லாட்ட ஆரோக்கியத்தை கேட்குறோம், நமக்காக ஆரோக்கியத்தை கேட்போம், நம்ம யாருக்கானு கேட்போம், நம்ம குடும்பத்துக்கானு கேட்போம். இதை தாண்டி மூணாவது ஒருத்தர் கேட்போமா? ஆக என்ன, நோய்வாய்ப்பட்டுன்னு கேள்விப்பட்டால் அது ஒரு உதிப்பு வந்தால் துவாலை கேட்போம். ஆனால் அடுத்தவங்க நாம் துவாலை சேர்த்துக்கொள்வோமா? யாரெல்லாம் எனக்கு நல்ல ஒரு காரத்தா, ஒரு வண்டி ஒன்று கிடைக்கணும். சில பேர் எனக்கு கிடைக்கிற மாதிரி வண்டி அடுத்த வீட்டுக்காரருக்கு யாரெல்லாம் எனக்கு முன்னால் அவருக்கு ஒரு வண்டியை கொடுத்துருந்தா யார் துவா கேட்போமா? நம்ம உதாரணம் சொல்லுவாங்க தான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது என்ன, விசாலமானது. அப்போ நமக்காக நம்ம குடும்பத்துக்காக எப்படி நம்ம துவா செய்கிறோமோ எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும், துவால அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இதில் நாடப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் நபிமார்களுடைய துவாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரா இப்ராஹிமில் 41வது வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்யுங்க, ரப்பனா குஃபிர்லி, யார் என்னை மன்னிப்பாயாக. அடுத்த யாரு, வழிவாருது, என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக. சரி, என்னை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாக. குடும்பத்துக்கு மட்டும் கேட்டு விட்டாங்களா? திரும்ப கேட்குறாங்க, வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், மூமின்களையும் மன்னிப்பாயாக. அப்போ ஒட்டுமொத்த மூமின்களையும் எதில் கேட்குறாங்க? அப்போ ரஹ்மத் என்ன செய்யலை, அவங்க சுருக்கிக்கொள்ள. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து விசாலமானது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் எனக்கும் எனது குடும்பத்துக்கு மட்டும் போதுமானதல்ல, எல்லாருக்கும் ஒட்டுமொத்த அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கும் என்ன போதுமானது. அது
அப்போ இது ஒரு நல்ல ஒரு குதுவா. இது நபிமார்களுடைய இப்ராஹிம் துவாக்கு ரப்பனா கஃபிர்லி வலி வாலிதைய வயல் முஃமின யௌம யகூமுல் ஹிசாப். நம்ம யாராவது நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுதோ, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்கும் பொழுதோ, சுவர்க்கத்தை கேட்கும் பொழுதோ, உலக நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை கேட்கும் பொழுதோ, பிதஹரில் கைப் மறைவாக அடுத்த மக்களை சேர்த்திக்கிறோமா? நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மகிட்ட கேள்வி கேட்கணும். அன்புக்குரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா கேட்குறாங்க? சூரா நூஹ்ல 28வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், ரப்பி கஃபிர்லி வலிவாலிதைய வலிமன் தஹல பைத்திய முஃமினன் வலில் முஃமினீன வல் முஃமினாத். என்னை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, என்னுடைய வீட்டுக்கு யாரெல்லாம் மூமின்களாக வந்தார்களோ அவர்களையும், வலில் முஃமினீன வல் முஃமினாத் மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக என்று துவா கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே போல சூரத்துல் ஹஷ்ர நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீன ஜாஉ மின் பாதிஹிம் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க, யகூலுன ரப்பனா கஃபிர் லனா யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக, வலி இஹ்வானின அல்லதீன சபகூனா பில் ஈமான் ஈமானுடன் யாரெல்லாம் முந்தி சென்றார்களோ அவர்களை நீ என்ன செய்வாயாக? மன்னிப்பாயாக. இதில் நமக்கு என்ன வழிகாட்ட இருக்கிறது? நம்ம துவா கேட்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கேட்கும் பொழுது எப்படி ஒன்று சொன்னால் எப்படி கேட்கணும்? நமக்கும் அனைவரையும் அதில் என்ன செய்யணும்? சேர்த்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் ஒரு இன்டர்வியூ போகிறாரு, நான் ஒரு பேச்சுக்கு சொல்லுன்னா, இப்போ நம்ம ஒரு 3 பேர் அல்லது ஒரு 10 பேர் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறோம். இப்போ அது இன்டர்வியூவில் எத்தனை பேருக்கு தான் சான்ஸ்ன்னு சொன்னால் 3 பேருன்னு சொன்னால், இப்போ 10 பேர் எப்படி துவா கேட்பாங்க? இந்த 10 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு துவா கேட்பாங்களா? ஒரு தான் நம்ம சொல்கிறாங்க தான். அல்லது எக்ஸாம் வந்து போனேன்னு சொன்னால் எல்லாரும் பாஸ் ஆகணும், எல்லாருக்கும் நல்ல மார்க்ஸ் கிடைக்கணும்னு துவா செய்வார்களா? அப்போ இது என்ன வழிகாட்டல் வாங்கதா? நம்ம அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்கும் பொழுது என்ன மன்னிப்பு, அதே போன்று ஹசனான நல்ல விஷயங்களை கேட்கும் பொழுது நம்முடைய யாரையும் சேர்த்துக்கொள்ளணும்? மோமின்களையும் அடுத்தவரை நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அது முடிஞ்சா எப்படி ஹைரா? இன்னும் இன்ஷா அல்லாஹ் முக்கியமான சில செய்திகள் இருக்கிறது. நம்ம என்ன செய்வோம்? அடுத்த வாரத்தில் அடுத்த சந்திப்பில் பார்ப்போம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.